வணக்கம். தமிழன் செய்தி காலம். சீர்காழி அருகே மங்கை மடம் டாஸ்மாக் கடையை 20 நாட்களுக்குள் மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும். மங்கை மடத்தில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் தகவல். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மங்கை மடம் கடைவீதியில் சீர்காழி சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் ஏ.கே. சந்திரசேகரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ஆதமங்கலம் ரவிச்சந்திரன் வரவேற்று பேசினார். ஒன்றிய செயலாளர்கள் நற்குணன், சிவக்குமார், மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை தலைவர் நாடி மாமல்லன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர் பாலா என்கிற பாலசுப்பிரமணியன், மாவட்ட அம்மா பேரவை இணைச் செயலாளர்கள் பாலாஜி, அகோரமூர்த்தி, மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் தியாகராஜன், ஒன்றிய அவைத்தலைவர் சிவ மனோகரன், ஒன்றிய எம்ஜிஆர் அணி இளைஞரணி செயலாளர் ராஜ சந்திரசேகர், ஒன்றிய துணை செயலாளர் திருமாறன், மாவட்ட பிரதிநிதி நடராஜன் முன்னிலை வகித்தன. மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ், தலைமை கழக பேச்சாளர் தமிழரசன், முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரதி, சந்திரமோகன், போராசாமி, மாநில இளைஞரணி துணை செயலாளர் அன்பரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் பேசுகையில், அதிமுக ஆட்சியில் தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு வந்ததாகவும் தற்போது இந்த ஆட்சியில் அந்த திட்டம் நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்தார். இதேபோல் ரேஷன் கடையில் சரிவர உணவுப் பொருட்கள் வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். தொடர்ந்து அவர் பேசுகையில், மங்கைமடம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையால் தினந்தோறும் விபத்துக்கள் நடந்து வருவதாகவும், மேலும் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும், இன்னும் 20 நாட்களுக்குள் டாஸ்மாக் கடையை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லை என்றால் கடையை அகற்றக்கோரி அதிமுக சார்பில் மங்கமடத்தில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார். கூட்டத்தில் நிர்வாகிகள் கொண்டல் பாண்டியன், நாடி முத்து, ராஜ்மோகன், முன்னாள் நகர செயலாளர் பக்ரிசாமி, தோப்புதுரை, ரமாமணி, சாமிதாஸ் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர பேரூர்கழக நிர்வாகிகள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், தொண்டர்கள் அதிகளவில் கலந்து கொண்டனர். கூட்ட முடிவில் மாவட்ட மீனவரணி தலைவர் முத்து நன்றி கூறினார்.